ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் பல பேர் தன்னுடைய அந்த ரெகுலராக வரக்கூடிய சம்பளம் பத்தாது, அது மட்டும் இல்லாமல் துணையாக வந்து 2-3 சம்பளம் இது மாதிரி நடிப்புலேருந்து வரக்கூடிய காசு மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து ஒரு 2-3 சம்பளம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல நடிகைகள் அதுக்கான பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பியூட்டி பார்லர் ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க. நயன்தாராலாம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் வந்து நடிகைகள் அப்படின்றவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் அப்படின்றது 5 வருஷமோ 10 வருஷமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஒதுக்கிடுவாங்க புது வரவுகள் எல்லாம் வந்து. ஸோ இதனாலேயே வந்து நடிகைகள் பெருசாக வந்து அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே வந்து வளர்ந்த நடிகைகள். ஸோ வளர்ந்த நடிகைகள் அவங்க வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எது ப்ரொமோஷன் பண்ணாலும் ஓடும். இதே வந்து வளரக்கூடிய நடிகைகள் இப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாங்க, 5 வருஷமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே அவங்க மொத்தமாக நடித்த படமே 5, 6 படம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள் சினிமாலேருந்து இப்போ தான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வளர்ந்து வர நடிகைகள் எல்லாருமே வந்து அடுத்த செகண்ட் இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து கண்ணில் பட்டது வந்து ஸ்பா. ஸோ இந்த ஸ்பா மூலமாக வந்து ஏகப்பட்ட வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பியூட்டி பார்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல ஸ்பாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பாடி மசாஜ் அப்படின்றது பல அமோகமாக போயிட்டுருக்கு. பாடி மசாஜ் அப்படின்றது மசாஜ் மட்டும் இல்லாமல் சில பல உள் வேலைகளும் வந்து அதில் நடக்குது. எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஏகப்பட்ட உள் வேலைகள். அந்த இளம் பெண்கள் வந்து பல அதுக்கான ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேரிஃப். ஸோ அந்தந்த ஹாப்பி என்டிங்க்கு ஒரு டேரிஃப் அப்படின்னு சொல்லி பல டேரிஃபுகளை வச்சு அவங்க வந்து காசு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இளம் நடிகை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு இளம் நடிகை ரொம்ப பெரிய நடிகையெல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் எல்லாருக்குமே இளைஞர் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நடிகை. ஸோ இவங்களுக்கு படங்கள் பெருசாக ஓடலை, பட வாய்ப்புகளும் பெருசாக வரல. இவங்க நடித்தது மொத்தமே வந்து ஒரு 5-6 படங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் இவங்க. இவங்களுடைய அந்த வருமானத்துக்கும் இல்லைனா வந்து சினிமாலேருந்து ஒதுங்கினதுக்கப்புறம் ஒரு நிலையான வருமானம் வேணும், இல்லைனா வந்து இப்போ இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற வகையில் இப்போ இருக்கும்போதே வந்து இந்த ஃபேமஸை யூஸ் பண்ணியே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது அந்த நடிகை இந்த மாதிரியான ஒரு எலைட் ஸ்பா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஈசிஆர் பக்கத்தில் ப்ரைவேட்டாக நடக்கக்கூடிய இந்த எலைட் ஸ்பாவில் பல பேர், அதாவது நம்மள மாதிரி ஆட்கள் ரெகுலராக இருக்கக்கூடிய மாத சம்பள ஆட்களுக்கெல்லாம் அங்கே அனுமதியே கிடையாது. ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள், ஒன்லி எலைட் பீப்புள். ஸோ அந்த ஸ்பாவுக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா ஆடி கார், பென்ஸ் கார் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்து இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேர் வந்து கரெக்டாக வந்து இவங்களுடைய கஸ்டமராக பிடிச்சிட்டு இந்த நடிகை வந்து ஒரு வாட்டி உள்ளே வந்தாலே வந்து 5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி காசு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே வந்து ஸ்பா மட்டும் தான் நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ உள்ளே வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நடிகை இப்போது இவங்க பண்ணக்கூடிய அந்த ஷூட் இருக்குது இல்லையா, அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான ஷூட்டு, எல்லா ஷூட்டுக்குமே வந்து அதுதான் வந்து பேஸு. ஸோ இந்த ஷூட் மூலமாக அவங்களுடைய கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டு ஷூட்டை போட்டு அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கான பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள், அரசியல் புள்ளிகள், பணம் படைத்தவங்களுக்கு வந்து இந்த லிங்க் போகும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு டேரிஃப் இருக்குது, பேக்கேஜ் இருக்குதுன்னு கேட்டால் அவங்க வந்து கரெக்டாக வந்து அதுக்கு நான் காசு பல லட்சங்களை கொடுத்து அந்த ஒரு நைட் என்ஜாய் பண்ணிவிட்டு மொத்த முழு சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பகுதி பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வெறும் பாடி மசாஜ், இந்த நடிகைகள் கிட்ட வந்து பாடி மசாஜ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைனா அந்த நடிகையை பார்த்து அதே மாதிரி ஜொல்லு விட்டு வரக்கூடிய சில பிஸ்னஸ் மேன்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ அமோகமாக இந்த ஸ்பா வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நடிகை கல்லா கட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு நடிகை, இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் ஒரு நடிகை தான் நம்ம பேசின இந்த எலைட் ஸ்பா வச்சு நடத்தி கல்லா கட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகை குறித்து உங்களுடைய இந்த நடிகை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.